ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. உத்சீதேயுரிமே லோகாः ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமிமாஃ பிரஜாः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னையே முன்மாதிரியாக கொண்டு எப்படி தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பகவான் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளவில்லை, தலைமை பொறுப்பில் இருப்பவர் சோம்பேறியாக இருக்கிறார், அலட்சிய மனப்போக்குடையவராக இருக்கிறார், என்ன இலக்குன்னு தெரியல, இலக்கை அடைவதற்கான வழி என்னங்கிறத தெரியல, தெரிந்தாலும் அதை பற்றி பெரிதாக ஒரு திட்டமிடல் இல்லை, ஒரு தெளிவான பார்வை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொன்னா, தலைவரே அப்படி இருந்தார்னு சொன்னா கூட இருக்கிறவர்கள், அவர்களுடைய டீம், அவர்களை பின்பற்றுகின்ற மக்கள் எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் இல்லையா? அததான் பகவான் இங்க சொல்கிறார். அகம் கர்ம ந குறியாம் சேத், அகம்னா நான், கர்ம செயல், ந குறியாம் செயல் புரியவில்லை எனில், இமே லோகாகா இந்த மக்கள், இந்த மனிதர்கள், உத்சீதேயுகு, உத்சீதேயுகுன்னு அழிந்து விடுவார்கள். இவர்களுக்கு குழப்பமாயிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது வாழ்க்கையில. அதாவது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதனை அடைவதற்கான வழி என்ன, இது பின்னாடி சுவாமிஜி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தின் சாரமாக 30வது ஸ்லோகத்துல சொல்லுவார். அந்த இடத்துல மிக அழகாக வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதனை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற கருத்து அங்கு சொல்லப்படும். அத்தியாத்ம சேத்தஸ் என்று பெயர். சுவாமிஜி அதை ரொம்ப தெளிவாக அந்த ஸ்லோகத்தை கர்மயோகத்தின் சாரம் என்று சொல்வார். அதை அங்க பார்க்கலாம். இங்க உத்சீதேயுன்னு அழிந்து விடுவார்கள். அழிந்து விடுறதுன்னா பிசிக்கலி அழிஞ்சு போறது இல்ல, ஆனா மனசுல ஒரு தெளிவு இல்ல, வாழ்க்கையில எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பம் மிகுந்த மனநிலை. அததான் பகவான் சொல்கிறார். சங்கரஸ்யச்ச கர்த்தாஸ்யாம், சங்கரம்ங்கிற வார்த்தைக்கு குழப்பம் அப்படின்னு அர்த்தம். குழப்பத்தை உண்டு பண்ணியவனாக ஆவேன். நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா நிறைய குழப்பினேன்னா அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவர் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் ஒரு சோம்பேறியாக, பொறுப்புணர்வு இல்லாத, சரியான திட்டமிடல் இல்லாத, ரொம்ப அந்த மாதிரி அலட்சிய மனப்போக்கூடிய ஒரு தலைவர்னா, ஒரு பாஸ்னே வச்சுக்கலாம். எங்கேயோ ஒரு தலைவர், எங்கேயோ தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் அப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கூட இருக்கிறவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அவர்களால வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல வேண்டியவர்கள் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளாவார்கள். ஒரு தெளிந்த அறிவு பார்வை, சாதாரண பார்வை மட்டும் இல்ல, அவர்களுக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையே இருக்கணும். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவருக்கு தனிப்பட்ட மக்களுடைய நலன், பொதுவாக சமூகத்தின் நலன் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய திட்டங்கள், அதுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய இலக்கு, அதை அடைவதற்கான வழிமுறை, அதுல என்னெல்லாம் பாசிபிள் அச்சுறுத்தல்கள் வரும், அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், இப்படி பல விஷயங்களை ஒரு தலைவர் சிந்தித்து 360 டிகிரிஸ் எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி ஒரு அரசன் அப்படின்னு சொன்னா அப்படித்தானே இருக்கணும். அப்ப இங்க சொல்றார் பகவான், ஒருவேளை நான் செயல் புரியல, இப்ப கிருஷ்ணர் பகவான் தானே, அமைதியா நான் ஒரு இடமா தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன், அந்த போர்க்களத்துல அவர் அமைதியாக இருந்தார்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல இவ்வளவு அவர் முயற்சி எடுத்துக்கிறார், அங்கேயும் எங்கேயும் போறார், எல்லாத்தையும் பாக்குறோம் நம்ம. எத்தனை முடிவுகளை அவர் மாற்றுகிறார், என்னெல்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, செயல் மூலமாவே இங்க பாக்குறோம் நம்ம. ஒருவேளை நான் செயல் புரியவில்லை என்றால் இந்த மக்கள் அழிந்து விடுவார்கள். பார், பகவானே அவதாரம் செய்தால் கூட இவ்வளவு அருமையாக செயலாற்றுகிறார். ராமர் செயலாற்றுகிறார், கிருஷ்ணர் செயலாற்றுகிறார். செயல் என்ன செய்யும்னா, செயல்தான் நமக்கு மன தூய்மையை தரும். செயல் செய்து மன தூய்மையை பெற்று, செயல்னு சொல்லும்போது ஏதோ செயல் இல்லை, நம்முடைய கடமைகள், நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் முறையாக செய்வதன் மூலமாகத்தான் மன தூய்மை பெற முடியும். அதன் மூலமாகத்தான் நமக்கு ஞானத்திற்குரிய தகுதி கிடைக்கும். தகுதி இல்லாமல் நாம் ஞானத்தை பெற்றால் அந்த ஞானம் நமக்கு பயனை கொடுக்காது. இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆக பகவான் செயல் புரியறது எதுக்காகனா, அவருக்கு மன தூய்மை எல்லாம் தேவையில்லை, ஆனாலும் நமக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக அவர் தலைமை பொறுப்பில் இருப்பதனால் பகவான் உற்சாகமாக, இடையராது, ஓய்வு ஒழிச்சலின்றி செயல் புரிகிறார். அப்படி ஒருவேளை நான் செயல் புரியவில்லை என்றால் இந்த மக்கள் அழிந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, குழப்பத்தை உண்டு பண்ணியவனாகிறேன் அப்படின்னு சொல்றார். சங்கரஸ்யச்ச கர்த்தாஸ்யாம் இமாஹா பிரஜாஹா உபஹன்யாம், இந்த மக்களை அழித்த ஒரு செயலை செய்தவன் ஆவேன். இந்த மக்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கப்பா. ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க உயிரோட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். என்ன செய்யறோன்னே தெரியாது. ஏதோ குழப்பத்திலிருந்து குழப்பத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்களே தவிர, வாழ்க்கையில நம்ம எப்பயுமே ஒரு இடத்துல இன்னும் மேல் நிலைக்கு அடையணும் இல்லையா?
வாழ்க்கையின் குறிக்கோள்கள் என்ன, அதுல ஒரு இடத்துல இருந்து எப்படி அடுத்த நிலைக்கு போகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தெளிவு இல்லாமல் தனி மனிதர்கள் குழம்புவார்கள். ஒரு தலைவன் சரியாக இயங்கவில்லை, தலைவன் உற்சாகமாக வேலை செய்யவில்லைன்னு சொன்னா அவன் கீழே இருக்கிற அத்தனை பேருமே குழப்பத்திற்கு ஆளாவார்கள். அவர்களெல்லாம் அத்தனை பேர் அழிச்ச பாவம் சேரும். பகவானுக்கு பாவம் வராது. தலைமை பொறுப்பில் இருப்பவர் அர்ஜுனன் நிலையில இருக்கிறவங்க எப்படி செயலாற்றம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பகவான் இந்த இடத்துல இதனை கூறுகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.